வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி நம்ம உலக புகழ் பெற்ற தஞ்சாவூரில் இருக்கோம். தஞ்சாவூர் அப்படின்னாலே உலக அளவில் புகழ் பெற்றது. பெருவுடையார் கோயில், அது மட்டும் தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மை, இந்த மாதிரி பல்வேறு சிறப்புகளை உடைய தஞ்சையில் சித்திரை திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. அதில் மிகப்பெரிய முத்தான நிகழ்வாக சித்திரை தேரோட்டம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதைத்தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த தேருக்கு முன்னாடி முருகர், விநாயகர், சண்டிகேசவர், சிவகணங்கள் எல்லாருமே முன்னாடி வரவேற்க, தேர் பின்னாடி வரக்கூடிய காட்சி அப்படிங்கிறது காண கண்கோடி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. தஞ்சையில் இருக்கிறவங்களுக்கே சிலருக்கு அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்காத ஒரு சூழ்நிலை. ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் நினைக்கணும். ஆனால் இதோட நிற்கக்கூடாது. நான் பார்த்த இந்த காட்சிகளை நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு அந்த தகவலை தெரிவிக்கிறேன். எப்போ பார்த்தாலுமே கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய நகரம் அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சாவூர். உலக புகழ்பெற்ற இந்த நகரத்திற்கு நிறைய பேர் சுற்றுலா வர்றதை வழக்கமாக வச்சுருக்காங்க. அதுலேயும் இன்னைக்கு இந்த சித்திரை தேரோட்டம் அப்படிங்கிறது ரொம்பவும் புகழ்பெற்றது. லோக்கல் ஹாலிடே இன்னைக்கு. தஞ்சாவூர் லோக்கல் ஹாலிடே அப்படிங்கிறதுனால எல்லாருமே இங்கே தான் கூடியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இப்போது பெருந்திரளாக வந்து இந்த தேரோட்டத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. தரிசனம் அப்படிங்கிறது ஒரு பக்கம், ஆனால் கோடி மக்களை சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எப்போயுமே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் எல்லாம் இன்னும் அடுத்த வருஷம் தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் எல்லோருமே இந்த காட்சியை பார்க்கணும் அப்படிங்கிற ஒன்று. இன்னொன்று, தஞ்சையினுடைய சிறப்பை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இப்போ சித்திரை திருவிழா அப்படின்னா மதுரை ஆடு அழகர் கல்லழகர் அதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் சித்திரை திருவிழா. தஞ்சைக்கு சித்திரை திருவிழா அப்படின்னா இந்த தேரோட்டம் தான். ராஜவீதி அப்படின்னு சொல்லுவாங்க. அரண்மனையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த 4 வீதிகளில் இந்த தேர் பவனி வரக்கூடிய காட்சி அப்படிங்கிறது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்க்குறீங்க எத்தனை பேர் இந்த தேரை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு. அத்தனை பேரில் நம்மளும் ஒருத்தராக இந்த தேரை பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். பக்கத்தில் போய் எடுக்கணும் அப்படிங்கிற ஆசை தான். ஆனால் கடல் மாதிரி இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் நீச்சல் அடித்து போய் நம்மளால் அதை பார்க்க முடியாது. அதனால் சரி, கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, நமக்கு கிடைச்ச வாய்ப்பு இதுதான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி இந்த வீடியோவை நான் உங்களுக்காக எடுத்திருக்கேன். இது மாதிரி பல்வேறு சிறப்புகள் கொண்ட தஞ்சைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கான கனெக்டிங் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. ரயில் மூலமாகவே நம்ம வந்துடலாம். இல்லை, பேருந்து வசதிகளும் அடிக்கடி இருக்கிறது. திருச்சி வந்துட்டோம் அப்படின்னா திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் வருவதற்காக அதிகப்படியான பேருந்துகள் இருக்கிறது, ரயில்கள் இருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தஞ்சை தேரோட்டத்தை சித்திரை விழாவோடு இணைந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நானும் விடைபெறுறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி.